அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. மேலும் இந்த நசீஹத் செய்யக்கூடிய, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹாலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்களும் ஆர்வப்பட்டிருக்கீங்க, நம்மளும் ஆர்வத்துடன் தான் வந்தோம். இதுதான் நம்முடைய கல்பை மாத்தும். இங்க யார் யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்களோ, உண்மையிலேயே இது போன்ற இந்த உபன்யாசங்கள் தான் நம்முடைய கல்புகளுக்கு மருந்து. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அன்பு மிகுந்த மாணவிகளே, நீங்க ஆரம்பத்துல அழகான முறையில அந்த தஸ்பீஹ் ஓதினீங்க, ஸலவாத் ஓதினீங்க. உண்மையிலே அதெல்லாம் கல்புகளுக்கு மருந்து. ஏன் கல்புகளுக்கு மருந்து என்று சொன்னா, அந்த கல்பை நாம எப்படி வச்சிருக்கோமோ அதன் வழியில தான் நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய செயல்முறைகள் எல்லாம் இருக்கும். அந்த கல்பை சுத்தப்படுத்தக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னா தஸ்பீஹாத்துகளும் ஸலவாத்துகளும் நாம் ஓதக்கூடிய இஸ்திக்ஃபாரும் தான். அதனால நீங்க எல்லா பிள்ளைங்களுமே வாய்விட்டு ஓதினீங்க. சில யாருமே மௌனமா இருந்த மாதிரி நான் யூகிக்கல. வாய்விட்டு மனசார லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா நீங்க சொன்னீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸலவாத் நீங்க ஓதுனீங்க இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடமைக்கு இல்லாம உஸ்தாமார்கள் சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும் என்று அதை இத்தாத்தாக எடுத்து, அதே நேரத்துல அதை நீங்க ஒரு முறையாக நீங்கள் செய்தது உண்மையிலேயே அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இன்னொரு ஒரு கோரிக்கை, அந்த தஸ்பீஹாத்துகளை வெறும் இந்த மாதிரி நேரங்களில் மட்டும் இல்லாமல் நீங்க ஓய்வான நேரங்களில் இருக்கும் பொழுதெல்லாம், இப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்க, வீட்டுக்கு போய் கொஞ்சம் நீங்க ஓய்வா இருக்கும் பொழுது, தூங்கும் போதும் சரி, தூக்கம் வர வரைக்கும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அதை நீங்க உங்க வாழ்க்கை பாடமாக ஆக்கும் போது உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு நண்பனாக, அல்லாஹ் நமக்கு பொறுப்புதாரியாக, நமக்கு பாதுகாவலனாக உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அந்த வார்த்தை சொர்க்கத்துடைய பொக்கிஷம், அது கன்சுல் ஜன்னான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மீனிங் அது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, எந்த அசைவும் இல்லை, வலா குவத்த எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ்வை கொண்டே தவிர. அப்போ நம்முடைய அசைவுகள், நம்முடைய ஆற்றல்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் வெளியாகிட்டே இருக்கு. இப்ப நான் பேசுகிறேன் என்று சொன்னால் உள்ள எத்தனை உறுப்புகள் சப்போர்ட் பண்ணாலும் என்னால பேச முடியும். அப்ப அத்தனை உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் ஆஃப் பண்ண அவ்வளவுதான் தொலைஞ்சுது. இந்த மாதிரி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க செவி இதை கேட்டுட்டு இருக்கு. அந்த செவியில உங்க அறியாம அத்தனை உறுப்புகள் உங்க செயல்பட்டு கொண்டே இருக்கு, உங்க அறியாம. அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் கூட ஒரே ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்தி முடித்து விட முடியவே செய்யாது. அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா கிடைச்சிருக்கான். ஆக அன்பு மிகுந்த மாணவிகளே, இந்த தஸ்பீஹாத்துகளை வாழ்க்கை பாடமாக இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவோம். அப்ப அந்த தஸ்பீஹாத்துகளுடைய நோக்கம் நம் உள்ளத்தை பக்குவப்படுத்தும். நம் உள்ளத்தை பக்குவப்படுத்தினால்தான் நம்ம ஓதக்கூடிய இந்த கல்விகள் அழகான முறையில, தெளிவான முறையில போய் உட்காரும். ஏன்னா குரான் இருக்கு இல்லையா, குரான் ஹதீஸ் இது யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். காஃபிரும் படிக்கலாம், யஹூதியும் படிக்கலாம், முனாஃபிக்கும் படிக்கலாம், படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்மளும் படிக்கிறோம் என்று சொன்னால் வித்தியாசங்கள் இருக்குல்ல. அப்ப நாம யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா அல்லாஹ் சொன்னான். இந்த குரானின் மூலம் வழிகேட்டில் போகக்கூடியவங்களும் அதிகமா இருக்காங்க, நல்வழி பெறக்கூடிய மக்களும் அதிகமாக இருக்காங்க என்று அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்லி காட்டுறான். அல் பக்கரா சூரா. அப்ப முனாஃபிகின்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்கீங்க அவங்க அதை படிச்சுட்டு அவங்க என்ன வேணா அதை ஆயிட்டு போடும். அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு ஒரே கண்ணுடன் பார்த்தாலும் சரி, அதை கொண்டு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை காட்டுவதற்கு கூட இடம்பாடு இருக்கு. அப்ப நம்ம இந்த குரானை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம கல்புகளை சுத்தப்படுத்த அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொண்டே இருப்பான். நம்ம பிறருக்கு பயான் செய்யக்கூடிய நோக்கத்துல பார்த்தல் என்பது வேற. ஏன் இறைவன் நான் ஓதி இருக்கேன், எனக்கு அல்லாஹ் தஆலா தர்ஜுமா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான், அதுல அர்த்தம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். என் இறைவன் எனக்கு என்ன சொல்றான், என்னுடைய கவலைக்கு என் இறைவன் எனக்கு என்ன மருந்து தாரான்,
என்னுடைய துக்கத்துக்கு என் இறைவன் எனக்கு என்ன மருந்து தாரான் என்று பார்க்கும்போது அல்லாஹாலா வந்து கண்டிப்பா உதவி செய்யும். நம்முடைய ஈமான் தான், நம்முடைய எண்ணம் தான். குரான் வந்து கலாமுல்லால அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது வெறும் ஓதுதல் என்பதை தாண்டி ஒவ்வொரு ஆலிமாக்களும் இங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளும் அதை பார்க்கும்போது என் ரப்பு என்ன சொல்றாங்க, எனக்கு என்ன சொல்லுகிறேன் என்று பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் அல்லாஹாலா குரானோட ஆன்மீக அர்த்தங்களை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் கல்பு தான் மெயின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, புகாரி புத்தகத்திலையும் வருது. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. முக்கியமான ஹதீஸ். அதுல அந்த ஹதீஸோட துவக்கத்தை பின்னால சொல்றேன். கடைசியில் என்ன விதமா சொல்லி முடிச்சாங்க, அதாவது உள்ளத்துல ஒரு உறுப்பு இருக்கு முதுகத்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த உறுப்பு சீரானால் ஒட்டுமொத்த உடலும் சீராகிவிடும், அந்த உறுப்பு கெட்டு போனால் ஒட்டுமொத்த உடலும் கெட்டு போய்விடும், அதுதான் கல்பு என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த கல்பு இருக்கு இல்லையா, இந்த கல்பு வந்து நாம் எப்படி பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கோமோ அப்ப முழு உடலும் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமான எண்ணங்கள், ஆரோக்கியமான பேச்சுகள், ஆரோக்கியமான நடத்தைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கல்பு கெட்டு போக கெட்டு போக கெட்டு போக மோசத்திலே ஆக மோசமா ஆயிரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆதலால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உள்ளத்தை பத்தி அவ்வளவு அழகான முறையில ரொம்ப அழுத்தமான முறையில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த உள்ளத்தை நம்ம எப்படி பக்குவப்படுத்த, எப்படி வந்து பண்படுத்த, அதுக்குத்தான் அல்லாஹாலா வந்து ஒரு மதரசா நமக்கு கொடுத்திருக்கான். இப்ப இந்த மதரசாவை நாம் எதுக்காக பயன்படுத்தணும், என்னுடைய கல்வை எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து சரிப்படுத்துறோம். ஒரு முடியை சரிப்படுத்துறோம், அலங்காரத்தை சரிப்படுத்துறோம், ட்ரெஸ்ஸிங்கை சரிப்படுத்துறோம், அதுல எவ்வளவு மெனக்கெடு. இன்னைக்கு காலையில சரும் கடையில ஒரு பையன் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, வயசு 40 கிட்ட இருக்கும், அவன் உட்கார்ந்துட்டு அந்த விளக்கிட்டே இருக்கான். யார்கிட்ட அது முடி வெட்டணும், எனக்கு இப்படி வெட்டுங்க, அப்படி வெட்டுங்க, நீளமா வைங்க, இதை குறைச்சு வைங்க, ஏறத்தால அவனுக்கு மட்டும் 3/4 மணி நேரம் முடி வெட்டியிருக்கான். அப்ப ஒரு முடியை இதை நான் பாடமா பார்த்தேன். அதாவது நீங்க ஒரு ஆலிமாவா இருப்பதால, ஒரு மாணவிகளா இருப்பதால ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பாடமா பார்க்கணும். இது நமக்கு என்ன படிப்பின, இது நமக்கு என்ன படிப்புனா, அதுதான் நம்மளோட ஈமான வந்து அலங்காரப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஈமான் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அது எப்படி நம்ம அதை இபாதத்தை கொண்டு வர, ஒரு முடிய வெட்டுறதுக்கு 3/4 மணி நேரம் ஒதுக்கி அலங்காரம் செய்யறான். அப்ப நம்மளுடைய ஈமானம் எப்படி எந்த அளவுக்கு டைம் கொடுத்து அலங்காரம் செஞ்சிருக்கும். அப்ப கல்பு வந்து எந்த அடிப்படையில உள்ள நமக்கு இருக்கு, அதுக்காக என்ன மெனக்கெட்டு இருக்கும். குரான் ஓதுதல் வேற, இபாதத் செய்தது வேற, தொழுகிறது வேற, இவைகள் எல்லாம் தாண்டி உள்ளத்தை பக்குவப்படுத்துதல். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உள்ளத்துல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஒரு சதத்துண்டு இருக்கு, அது சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் சரியாகிவிடும், அது சரியாகாவிட்டால் எல்லாமே அது ஃபசாதா போயிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்று சொன்னா, அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அதுல இருக்கு என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். ஆக எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துற மாதிரி இதுல கவனம் செலுத்தும். இதில் கவனம் செலுத்தாவிட்டா என்ன மாதிரி எல்லாம் கெட்டு போகும். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், இந்த உள்ளம் என்பது அல்லாஹ் ரசூல் இருக்கக்கூடிய இடம். அந்த உள்ளம் அந்த இறை காதல்ல வந்து வேற பேரண்ட்ஸுக்கு கூட இடம்பாடு கிடையாது, மனைவிக்கு கூட இடம்பாடு கிடையாது, கணவனுக்கு கூட இடம்பாடு கிடையாது, பிள்ளைகளுக்கு கூட இடம்பாடு கிடையாது. இந்த கல்பு அதில் ஆழமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹும் அல்லாஹின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் ஹதீஸ். ஏன் இந்த 4ம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய, அழுத்தமாக பதிய, பெற்றோரை எப்படி மதிக்கணும் வந்துடும், பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வந்துடும், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வந்துடும், மனைவி கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும், அவங்களை எப்படி பார்த்துக்கணும் என்ற சிந்தனை வந்துடும். அப்ப இந்த உள்ளம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டிய இடம். ஆனா நாம் அதில் கவனம் செலுத்தாவிட்டால், அது பக்கம் சிந்தனை செலுத்தாவிட்டா அது வேற மாதிரி போயிடும்.
உதாரணமாக இப்ப இந்த கரூர் சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். 41 உயிர் ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக அத்தனை பேர் போனாங்களா இல்லையா? எவ்வளவு ஆர்வம்! ஏறத்தாழ 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவன் தவறு இருக்கா என்று சொன்னா அவன் மைண்ட் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது நம்ம பாடமா பார்க்கணும். அவன் வந்தது சரியா, அது நம்ம இவன் வந்தது சரியா, இது அரசியல் பண்றாங்களா, இது நமக்கு நோக்கம் நமக்கு தேவை கிடையாது. அது நமக்கு என்ன பாடம் என்று சொன்னா, ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக 7 மணி நேரம் காத்து கிடக்கான். நம்ம அல்லாவுக்காக வேண்டி ஒரு 7 நிமிஷம் காத்திருப்போமா? அல்லாவுக்காக வேண்டி நம்ம நேரம் கொடுத்து ஏதேனும் ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போமா? அப்படி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும் போதுதான் அப்ப நம்முடைய கல்வி எந்த லெவல்ல இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, அது என்ன பக்குவத்தை நாம் செய்யலாம், அது எப்படி பக்குவப்படுத்தலாம், இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரும். அந்த கூட்டத்துல எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருந்தாங்க தெரியுமா? ஏதோ ஒரு ஒரு புனிதரை பார்த்த மாதிரி அதை ஒரு பில்டப் பண்ணி நான் என்னுடைய தலைவனை நான் பார்த்துட்டேன், இதை விட எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்காங்க என்று சொன்னா எவ்வளவு மடத்தனமான ஒரு அறிவு. அவனுடைய கல்வி அவனுக்கு கை கொடுக்கல பார்த்தீங்களா? எவ்வளவு நேரம் செலவு பண்ணி போயிருக்கான். அல்லாஹு அக்பர். அப்ப அந்த உள்ளத்துல எது போய் தங்கிருச்சு பார்த்தீங்களா? அசிங்கமும் ஒண்ணும் இல்லாத பாத்திலும் உள்ளத்தை உட்கார்ந்துருச்சு. அதை அழிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்னதான் சொல்லுங்கன்னா மலைக்கே பயான் பேசான்னு போங்க பயந்துரும். ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அங்க பேசக்கூடிய இந்த இஸ்லாமிய பெண்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு அல்லாவை பார்த்த மாதிரி, ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி பில்டப் கொடுத்துனா அப்ப அவங்க மனசுல எப்படி போய் பதிஞ்சிருக்கு. காரணம் என்ன? குர்ஆன் இருக்க வேண்டிய இடத்துல கலிசகத்தை உட்கார்ந்துருச்சு, ஹதீஸ் இருக்க வேண்டிய இடத்துல, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல, ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல, சஹாபாக்கள் இருக்க வேண்டிய இடத்துல, நல்ல மக்கள் இருக்க வேண்டிய இடத்துல, அவுலியாக்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஷைத்தான் போய் உட்கார்ந்துருச்சு. அது அவங்களா பண்படணும், பக்குவப்படணும். முதல்ல நம்ம ஒரு கூமுட்டைய மனசுல வச்சிருக்கோம் என்பதை உணர்ந்தால் மட்டும்தான் அதை விட்டு வெளிப்படுவோம். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி அல்ல நம்மளை ஆக்கலையே, இந்த மாதிரி ஒரு பாத்திலான ஒரு பாதையை நோக்கி நம்மள அல்லாஹ் தள்ளலையே, அவனுடைய கிருபையை கொண்டு ஒரு மதரசால கொண்டு சேர்த்துட்டான். அல்லாஹ் எனக்கு கிருபையில குர்ஆன் படிக்கிறோம், அல்லாஹ் எனக்கு கிருபையில ஹதீஸ் படிக்கிறோம், அல்லாஹ் எனக்கு கிருபையில தஸ்பீஹ் ஓதுறோம், இதனுடைய வழியிலேயே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கானே என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். இதை நீங்க எப்ப புரியுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உள் வாங்கினாதான் புரிய முடியும். கடமைக்கு சொல்லுதல் என்பது வேற, உணர்ந்து சொல்லுதல் என்பது வேற. அப்ப நம்ம இதை உள்ளத்தில் அப்படி கொண்டு வரும் போதுதான் அப்ப அல்லாஹின் மேல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும், இன்னும் ஈமான அடையணும், இன்னும் ஈமானில் பரிபூர்ணம் அடையணும் என்று அதன் பக்கம் சிந்தனை போய்கிட்டே இருக்கும். இல்லை என்று சொன்னா இந்த மாதிரி அது 41 உயிர் போச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு நெருக்கடி, எந்த மாதிரி ஒரு தன்மையில அவங்க இருந்திருக்காங்க. 7 மனிதர் யாருக்கா காத்து கிடப்பாங்களா? அப்ப நம்ம இது அப்படியே நம்மளுடைய ஈமான் பக்கம் சிந்தனை செலுத்தும் போதுதான் அப்ப நம்ம குர்ஆனுக்காக நேரங்கள் செலுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், ஹதீஸின் பக்கம் நேரம் செலுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்ப இந்த உள்ளத்தை நாம் முதலில் என்ன செய்யணும்? பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நம்மளாம் பக்குவப்படுத்த முடியுமா? அசத்து சொல்லிட்டாங்க, எனக்கும் நான் படிப்பினேன்னு சொல்லிக்கிறேன். பயான்ல இப்படி பேசப்பட்டிருக்கு, உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும், போய் நம்ம பிரஷ் போட்டு துவச்சு காயா போட முடியும் நம்ம உள்ளத்தை? அப்படி கிடையாது. அல்லாஹ்ட்ட துவா தாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட எப்படி துவா கேட்டாங்க? இது ஒரு துவா. இந்த துவா முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, எனது உள்ளத்தில் இறையச்சத்தை நீ கொடுத்து விடுவாயாக. துவா கேட்டாங்க. என்னுடைய நஃப்ஸுக்கு தக்வாஹா, அந்த நஃப்ஸு இறையச்சம் செய்ய வழிவகை செய்வாயாக. நீ அதனை தூய்மைப்படுத்துவாயாக. அந்த கைரு மன் ஸக்காஹா, ஏன் தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் நீதான் மிக மிக சிறந்தவன். அது போக அந்த வலியுகா, அந்த நஃப்ஸுக்கு நீதான் பொறுப்புதாரி. ஓ மௌலாஹா, அந்த நஃப்ஸுக்கு நீதான் எஜமான். இந்த துவாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வந்தார்கள். என்ன மாதிரி வார்த்தை? அப்ப நஃப்ஸ் என்பது, கல்பு என்பது, உள்ளம் என்பது நம்மளை போட்டு மாத்திக்கிட்டே கிடக்கும். அது யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. அப்ப நம்ம இந்த துவாவை ஓதும் பொழுது
நம்மளுடைய நியத்தை அல்லாஹ் பார்ப்பான், நம்முடைய எதிர்பார்ப்பு அல்லாஹாலா பார்ப்பான், நம்முடைய சிந்தனை அல்லாஹாலா பார்ப்பான். அப்ப இந்த அடியான உணர்வா கேட்கிறான்பா என்று அல்லாஹாலா நமக்கு நப்சுக்கு பொறுப்பாளியா ஆயிடுவான். நம்முடைய கல்புக்கு அல்லாஹாலா எஜமானதான் ஆயிடுவான். நம்ம அதை உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா கொடுத்துருவான். நம்ம கெட்டு போக மாட்டோம். நீ அது கெட்டு போச்சுன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். மனம் போன போக்குல போயிடுவான், இஷ்டமோட ஆயிடுவான். அந்த மாதிரி ஒரு தன்மையை விட்டும் காப்பாற்ற இந்த துவா நமக்கு உதவும். இது ஒரு துவாவாச்சா. இன்னொரு துவா, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட இந்த துவாவை நீங்க அதிகமா கேட்டுட்டு வரீங்களா ஏன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, உள்ளம் அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு மத்தியில இருக்கு அப்படின்னு. அவன் எப்படி வேண்டுமானாலும் அதை புரட்டிடுவான், அதை பயந்து நான் ஓதி வருகிறேன் என்றுதான் இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த துவா ஓதுனாங்க. என்ன துவா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. என்ன மீனிங்? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீன் வழியில் நீ தரிப்படுத்துவாயாக. இது இந்த துவாவை கேட்டது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பப்போ கேட்கல, அதிகமா கேட்டு வந்தாங்க என்று சொன்னால் அப்ப நம்ம கல்வியில கவனம் செலுத்துற மாதிரி, மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துற மாதிரி இந்த கல்வின் பக்கமும் கவனம் செலுத்தணும். குறிப்பாக ஓதக்கூடிய பெண்களாகிய நீங்கள், எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன், உள்ள எப்படி இருக்கு, யாரை பற்றி என்ன மாதிரி எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், தவறான பேச்சுகள், தவறான புறம் பேசுறது, இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா அது போது பார்த்தீங்களா, அது நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் சும்மா சாதாரணமா பேசுறோம் மட்டும் நினைக்கிறோம், அதோடைய பாதிப்புகள் நம்ம அறியாத தாக்கத்தை ஏற்படுத்திடும். இப்ப மாத்திரை போடுறோம், ஒரு தலைவலி மாத்திரை போடுகிறோம் என்று சொன்னால் நம்ம அறியாம அந்த மாத்திரை உள்ள போய் எப்படி வேலை செய்யுது. அந்த மாதிரி நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுகள், நம்முடைய நெக்கல் சிரிப்புகள், நையாண்டி சிரிப்புகள், வேற மாதிரி காயப்படுத்தக்கூடிய பேச்சுகள், இவைகள் எல்லாமே நம்ம அறியாம நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். எதிராலையும் பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அடியான் ஒரு வார்த்தையை பேசுறான், அவன் அதை அறியாம பேசுறான், தெரியாம பேசுறான், அதனுடைய வீரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில ஒரு ஜான் இடைவேளை தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் அங்க போய் தள்ளிரும். அதே மாதிரி சில அடியான் சில வார்த்தையை பேசுறான், அதனுடைய வீரியம் தெரியாம பேசுறான், அந்த வார்த்தை அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில ஒரு ஜான் அளவு தான் கேப் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தக்கூடிய வாசகத்தையும் அடியான் பேசுறான். எனவே பேசக்கூடிய அந்த பேச்சில் கவனம் இருக்கணும், சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையில் கவனம் இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகுறோம் என்பதில் கவனம் இருக்கணும். எதிராளி நம்மள்ட்ட என்ன பேசுறான், இப்ப நம்முடைய நீங்க ஓதுறக்குள்ளே இருப்பதால நீங்க மேக்சிமம் இந்த அந்த துனியாவுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதை குறைச்சிக்கிட்டே வந்துடும். அந்த துனியானுடைய பேச்சு வந்தாலும் அது அல்லாஹ் புகுத்திடணும், அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் தஆலா என்று சொல்லும் போது அந்த ஒட்டுமொத்த பேச்சுமே குறையில்லாத பேச்சாக, கஃபாராவான பேச்சாக மாறிவிடும். அப்ப இந்த துவா நம்மை பண்படுத்தும், நம்மை பக்குவப்படுத்தும், நமக்கு நல்வழியை காட்டி கொண்டு வரும். அப்ப மத்ததுல கவனம் செலுத்துற மாதிரி இதுல கவனம் செலுத்தணும். அதனாலதான் அந்த ஐவேளைய தொழுகை இருக்கு பார்த்தீங்களா, இதை பக்குவப்படுத்ததான். ஒட்டுமொத்தமா இபாதத்து எவ்வளவு இபாதத்து இருக்கு, தொழுகை, குரான் ஓதுறது இருக்கு, நோன்பு வைக்கிறது இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. அந்த பிரத்யேகமா ஐவேளை தொழுகை, அந்த 5 நேரங்களே நம்மளுடைய நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப தொழுது ரப்பே என்னுடைய அந்த உள்ளத்தை மாத்த, ரப்பே என்னுடைய சிந்தனையை சீர்படுத்தி கொடு, நல்வழியை எனக்கு காட்டுக்கூடு என்று கேட்கும் பொழுது அந்த உள்ளம், அதுல உள்ள அந்த கரைகள் அடிபட்டு கொண்டே இருக்கும். ஆதலால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 துவாவை அதிகமாக கேட்டு வந்தார்கள் என்பதாக ஹதீஸில் நமக்கு காண கிடைக்கிறது. இப்ப இந்த உள்ள நமக்கு இந்த பக்குவத்தில் இருந்தது என்று அந்த சூழலில் வரும்போதுதான் நமக்கு மார்க்க கல்வியினுடைய சிந்தனை நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும். இல்லாட்டி கல்வியா போயிடும். பொதுவா படிக்கிறாங்களா 10th +2 காலேஜ், இப்படி இந்த மாதிரி கல்வியா இது போயிடும், பெருமையில கொண்டு விட்டுரும். நமக்கு இந்த கல்வியை நமக்கு பணிவு கொண்டு வரும். நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில, எல்லாத்துலயும் பணிவு. எங்க ரோஷமா பேசணும் அங்க அல்லாஹ் தஆலா ரோஷமா பேச வச்சிருவோம்.
எங்க பணிவா பேசணும் அல்லாத அந்த இடத்துல பணிவாக பேச வச்சிருவோம். இதுதான் இந்த ஓதக்கூடிய இதனுடைய ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை எல்லா வீடுகள்லயுமே கஹஃப் சூரா ஓதுவாங்க. அந்த கஹஃப் சூராவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பான முறையில சொன்னாங்க. ஆரம்பத்துல 10 வசனங்கள் யார் மனப்பாடம் பண்ணாங்களோ தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். இன்னும் சில ரிவாயத்துல ஆரம்பத்துல 10 வசனம், கடைசி 10 வசனம் யார் மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களும் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் அப்படி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது என்ன ஆரம்பத்துல 10 வசனம் அப்படி என்ன இருக்கு என்ற ஆய்வாக நம்ம என்னக்கா பார்த்திருக்கோமா? கொஞ்சம் நீங்க படிச்சு பாருங்க. அதுல 10வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதான் அந்த குர்ஆனை கேட்டேன். அதுல ஒரு துவா வருது பாருங்க. இது அவல் ஃபீத்தியத்து இலல் கஹஃபி. அந்த குகையை வாசிங்க, அந்த வாலிபர்கள் அந்த துவா ஓதியதாக அல்லாஹ் தஆலா சொல்றா, ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவா உன் புறத்திலிருந்து ரஹ்மத் எங்களுக்கு நீ கொடுப்பாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியங்களில் நல்வழியை எங்களுக்கு கொடுப்பாயாக, சீர்படுத்தி கொடுப்பாயாக என்பதாக கேட்டவர் யாரு? இதான் மேட்ரிங்க. வாலிபர்கள் எதற்காக கேட்டாங்க? ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அல்லாஹு அக்பர். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மென்ஷன் செய்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதில் சரித்திரம் என்ன? ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த வாலிபர்கள், அதுல எத்தனை எண்ணிக்கைகள் என்பதெல்லாம் அந்த கஹஃப் சூரால வருது. அதெல்லாம் இங்க நான் சொன்னா டைம் இழுத்துரும். சுருக்கமா நான் உங்க விஷயத்துக்கு தான் நான் வரேன். அப்ப அந்த வாலிபர்களை பத்தி நீ எத்தனை நபர்கள் சிந்திக்க தேவையில்லை, எந்த முறையில் இருந்தாலும் சிந்திக்க தேவையில்லை. அவங்க என்ன கான்செப்ட் கொண்டு வந்தாங்க? ரப்பே, இந்த ஊர்ல ஈமானோட என்னால் வாழ முடியல, ஒழுக்கமாக வாழ முடியல, நீங்க என்னுடைய ரப்பு என்று சொல்லி வாழ முடியல, வானத்திற்கும் பூமிக்கும் நீ தான் ரப்பாக இருக்கிறாய், எனக்கும் நீ தான் ரப்பாக இருக்கிறாய் என்று சொல்லி என்னால வாழ முடியல. எனவே எனக்கு ஒதுங்கும் இடத்தை கூடு, என் வழியை சீர்படுத்தி கூடு, ரஹமத்தை கூடு என்று ஒதுங்க கேட்ட துவா இது. பாதுகாப்புக்காக கேட்ட துவா இது. அந்த துவானுடைய பரக்கத்துல தான் அவங்க அந்த குகைக்குள்ள போனாங்க. அல்லாஹ் தஆலா ராகத்தான தூக்கத்தை கொடுத்தான். எத்தனை வருடம் தூங்கினாங்க என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் தான் அதை பத்தி அறிகிறான் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆக நமக்கு இதில் என்ன மெசேஜ்? அதே வாலிபர்கள் தான். ஆனா இப்போ உள்ள வாலிபர்கள் நிலை எப்படி இருக்காது? ஆரம்பத்தில் சொல்லி காமிச்சோம் பார்த்தீங்களா? அந்த கல்வில் அல்லாஹை வைக்காவிட்டால், ரசூலுல்லாஹை வைக்காவிட்டால், ஈமானுடைய சிந்தனை இல்லாவிட்டால் அது ஃபுல்லா அனாச்சாரங்களும் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய செயல்களும் அசிங்கங்களும் தான் அங்க போய் நிற்கும். இன்னும் எனக்கு அந்த கரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா? அந்த ஒரு வாலிப பெண் தான் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பார்த்துட்டேன், என் தலைவனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து பேசுறா பார்த்தீங்களா? அந்த புள்ள மேல வெறுப்பு வரல, வருத்தம் தான் வந்துச்சு. நம்ம இஸ்லாமிய பெண்ணு இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வை பத்தி புகழக்கூடிய நாவல இவனை பத்தின புகழ்ந்து பேசியது என்று ஒரு பெண், 2 பெண்கள், ஏறத்தாழ ஒரு 5-6 பெண் இந்த கரூர்ல. அதுக்கு முன்பு சில இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல எது போய் உட்கார்ந்து பார்த்தீங்களா? அப்ப காரணம் என்ன? அதே வாலிப பெண் தானே, வாலிப பெண் தான். அவ சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி. ஏன் அவங்க பார்த்தது இதுதான் எனக்கு உலகம், இப்படிதான் நான் இருப்பேன். சில பிள்ளைங்க இப்படிதான் சொல்றேன், என்னோட லைஃப் இது, இப்படிதான் இருப்பேன், யாரும் கேட்காதீங்க என்று கோபித்து சொல்லும் அளவுக்கு எல்லாம் இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் நம்ம ஓதுற பிள்ளைய ஆக்கிட்டானே, இந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கம் கொண்டு வந்துட்டானே. அப்ப நம்ம இதுல இருந்து அப்படி கொஞ்சம் மாறி மாறி வந்தால்தான் நாம ஓதியது இருக்கும், நாம் குர்ஆன் ஓதுவதற்கும் இங்க பட்டை வாங்குவதற்கும் எல்லாத்துக்குமே அது பொருத்தமாக அமையும். அப்ப என்ன துவாவை அந்த வாலிபர்கள் ஓதுனாங்க? ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அல்லாஹு அக்பர். எங்களுடைய என்ன சொல்லி காமிச்சாங்க? உன் புறத்திலிருந்து ரஹ்மத் எங்களுக்கு வழங்குவாயாக, எங்களுடைய காரியங்களில் எங்களுக்கு நல்வழியை நீ கொடுப்பாயாக, சீர்படுத்தி கொடுப்பாயாக. எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறது, எல்லாத்தையும் சீர்படுத்தி கொடுத்துட்டே இரு என்பதாக அந்த வாலிபர்கள் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானை மதித்து அவளை பாதுகாத்தா,
குரானில் எல்லோரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் ஓதுங்க என்ற அளவுக்கு கொண்டு வந்தான் என்று சொன்னால் அந்த சரித்திரங்களை மறந்து விட வேண்டாம். மறக்கதான், அதான் வெள்ளிக்கிழமை ஓதி ஓதி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொன்றும் அப்டேட் இருக்கு. செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா சார்ஜ் ஏற்றி வைக்கிறோம். அந்த மாதிரி ஈமானுக்கான சார்ஜர் தான் அந்த சரித்திரங்கள். மறந்துடும், மனிதன் தானே. மனிதன் என்று சொன்னாலே மறதிதான். நிசியான் இருந்து வந்தது இன்சான். நிசியானுக்கு அர்த்தம் மறதி. அந்த மறதி என்று அல்லாஹால நமக்கு வச்சதாலதான் ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கப்பா, இந்த துவாவை சிந்தி. அப்போ இந்தந்த பழக்கம் இருக்க அல்லாவுக்காக மாத்தப்பா. வேற யாரும் யாரையும் மாத்திட முடியாது, யாரும் யாரையும் திருத்திடவே முடியாது. இந்த உபன்யாசங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கூட வதக்கிர் இந்த வசனம் வந்து தஃபீலி பாபு. அந்த வசன்ல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அதிகமாக செய்யுங்க. இப்ப கதா அப்படின்னு சொன்னா வெட்டினான் என்று அர்த்தம். இதே வசன்ல தூக்கி போட்டு கத்தா அப்படின்னு சொன்னா துண்டு துண்டாக வெட்டினான் என்று அர்த்தம். அந்த மாதிரி தக்கரனா நினைவு கூறினான். இப்ப தக்கிர் அப்படின்னு சொன்னா அதிகமாக நினைவு ஊட்டுங்க. ஏன் இந்த உபதேசம் தான் ஈமான் கொண்ட மக்களுக்கு பயன் தரும். ஈமான் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு. பாவிதான், எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான், எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். தவறு செய்யக்கூடியவனில் சிறந்தவன் யாரு? அதை வருந்தக்கூடியவன். ஐயோ அல்லாக்கு மாறு செஞ்சுட்டோமே, இப்படி நம்ம வந்து செஞ்சிருக்க கூடாது, இல்ல அல்லா ரசூலுக்கு பிடிக்காத அநியாயம் பண்ணிட்டோமே, இப்படி பேசிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது இந்த வருத்தம் வரும் பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். அப்ப ஈமான் கொண்ட மக்களுக்கு, ஈமானை பெரிதாக நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உபதேசம் பயன் தரும். அதனால்தான் இந்த மாதிரி மாதம் வந்து ஒரு நிகழ்ச்சி நீங்களா வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அது நான் பாராட்டுறேன். அல்லாஹ் நமக்கு பல வகையில் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அன்பு மிகுந்த மாணவ மணிகளை இன்று உங்களுக்கு 3 துவாவா ஆயிருச்சு. வேற ஏதோ விஷயம் தான் உங்கள்ட்ட சொல்லணும் வந்தோம், ஆனா இப்படி விஷயம் போயிருச்சு. நானே அந்த போங்களே பயன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக ஃபர்ஸ்ட் துவா என்ன சொன்னோம்? அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இது ஒரு துவா நம்ம பார்த்தோம். ரெண்டாவது துவா யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. இந்த ரெண்டாவது துவாவாக நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. குர்ஆன்ல கஹஃப் சூரால வாலிபர்கள் ஓதிய அந்த வசனத்தை, அந்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனமாக இறக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா அந்த வசனத்துக்கு மேல் வசனத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லும் போது கானும் மின் ஆயாத்தினா அஜபா, ஈமானுக்காக வேண்டியா கோயில் பக்கம் போனாங்க என்று ஆச்சரியப்படுறீங்களா? அப்படி அல்லாஹ் கேட்கிறான். ஈமானுக்காக வாலிப மூர்க்கம் என்ன மாதிரி இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஆனா ஈமானுக்காக, ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்கள் அடைக்கலம் தேடி அங்கங்க போனாங்க, எங்கேயுமே கிடைக்கல, கடைசியா கோயிலுக்குள்ள போயிட்டாங்களா? இந்த சரித்திரத்தை பார்த்து, இந்த சரித்திரத்தை படித்து நபியை நீங்க ஆச்சரியப்படுறீங்களோ என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னா அந்த சரித்திரத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன் அவங்களுடைய உள்ளத்துல இந்த இந்த கஹஃப் சரித்திரத்தை இங்க கொண்டு வர மெயின் விஷயமே அந்த உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக அந்த வாலிபர்கள் கொடுத்து விட்டாங்க. ரப்பே இந்த உள்ளம் நீ வாழும் இல்லமா இருக்கு, கண்டவங்களுக்கு வழி கிடையாது. அது என்னுடைய தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம். இந்த கல்வி நீ வாழும் இல்லம், இந்த உள்ளம் நீ வாழும் இல்லம், இது உனக்கு மட்டும்தான் அனுமதி. இப்படி நாம வரும்போதுதான் கணவனுக்கு உண்டான அந்த உரிமையை கண்டிப்பா மனைவி ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனைவிக்கான ரெஸ்பான்ஸ கணவன் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்புப்பா, இந்த மனைவியே அல்லாஹ் அமானிதமா நமக்கு கொடுத்திருக்கான் என்று கணவன் நினைப்பான். அதே மாதிரி மனைவியும் இந்த கணவரை அல்லாஹ் எனக்கு அமானிதமா கொடுத்திருக்கா என்று மனைவி நினைப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை அல்லாஹ் எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கான், நியமத்தாக கொடுத்திருக்கா என்று பெற்றோர்கள் பார்ப்பாங்க. பாசம் மட்டும் காட்ட மாட்டாங்க, ரோஷத்தையும் காட்டுவாங்க. தொழுகலையா கேட்பாங்க, குர்ஆன் ஓதலையா கேட்பாங்க. அதான் அந்த பேரண்ட்ஸ் தான் சிறந்த பேரண்ட்ஸ். இதெல்லாம் எப்போது வரும்? இந்த உள்ளம் அல்லாஹ் வாழும் இல்லம், இந்த உள்ளம் அல்லாஹ்வுக்குரியது, அதுல யாருக்கும் இடம் கிடையாது என்று வரும்போதுதான் தொழுகலையா, ஏன்பா நீ தொழுகல என்று பேரண்ட்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு எத்தனை ஜுசு ஓதுனா, எத்தனை வரி ஓதுனா, இதுல குறைவா இருக்கு என்று பேரண்ட்ஸ் இங்க கேட்பாங்க. இல்லை என்று சொன்னா போற போக்குல, அந்த போற போக்குல போகக்கூடிய எல்லாமே அந்த உள்ளம் அல்லாஹ் வாழும் இல்லமா இல்லை. ஈமான் கொண்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டு விட்டார். ஈமான் சொல்லுதலா போயிடுச்சே தவிர கல்புல போய் பதியல. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்வது கல்புல போய் பதியணும்.
அந்த கல்பு என்பது அல்லாஹ்வுக்காக ஆகணும். அப்படி ஆனால்தான் இந்த வாலிபர்கள் என்ன இதுக்காக ஒதுங்கினாங்க, ஈமானுக்காக ஒதுங்கினாங்க. அப்ப நம்ம இதை நாம் பதிய 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 கெட்ட விஷயங்களை விட்டும், கெட்ட நட்பை விட்டும், தேவையில்லாத பேச்சுகளை விட்டும், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டும். ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஹதீஸ் அரபி வார்த்தை எனக்கு மறக்குது, ஹுஸ்னுல் இஸ்லாம், அதாவது ஒரு மனிதனோட இஸ்லாத்தில் மிக அழகு எது தெரியுமா? தற்குமும் ஆலயானி, தேவையில்லாததை விட்டு விடுவான். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தேவையில்லாததை விட்டு விடுதல் தான் அவர்கிட்ட சிறந்த இஸ்லாம் இருக்கு, அழகான இஸ்லாம் இருக்கு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்முடைய ஈமான் அலங்காரமாக ஆக பேச்சுகள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும், தேவையில்லாத பேச்சுகள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும், தேவையில்லாத சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும், நம்ம அல்லாஹ்வின் பக்கம் போகக்கூடிய தன்மைகள் வந்துடும். யார்கிட்ட நம்ம பேசினாலும் கூட அல்லாஹை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துரும். ஒருத்தர் வழி தவறி நிற்பாரு, ஒரு பெண் வழி தவறி நிற்பாங்க, நீங்க சொல்லுவீங்க ஏமா இப்படி பண்ணக்கூடாதுமா, அல்லாஹ்க்கு பிடிக்காதுமா என்று அன்பால் அவர்களை வெல்வீர்கள். அந்த புள்ள உங்களின் மூலமா ஹிதாயத் அடைந்து விட்டால் அவங்க வாழும் காலமெல்லாம் அவருடைய எல்லா நன்மையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த இல்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஹதீஸ் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் என்று சொன்னா நீங்க அதை உள்வாங்கிட்டீங்க, நீங்க அதை ஓதும் போதெல்லாம் அந்த நன்மை எனக்கு வந்துடும். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லி கொடுத்தேன் இல்லையா, எனக்கு எங்க உஸ்தாத் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நான் உங்கள்ட்ட சொல்ல நன்மை ஃபுல்லா அவங்களுக்கு போயிடும். அப்ப நீங்க இன்னொருத்தவங்க சொல்லும் போது அந்த நன்மை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மார்க்குகளினுடைய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக அன்பு மிகுந்த மாணவிகளே, நேர ஒதுக்கி செவிதாழ்த்தி கேட்டீங்க, ஒரு பேச்சும் அங்க இல்ல, அப்ப நல்லா புரியுறீங்க என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆக இந்த உள்ளம் அல்லாஹ்வாலும் இல்லமாக ஆக்குவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அதே மாதிரி இந்த உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்துருவோமா? அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, நமக்கு எது ரொம்ப பிடித்தமா இருக்கும் அதுவா இருந்தாலும் சரி, அவங்க இடம் கொடுக்காம ஆக்கிடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த அது எதன் பரக்கத்துல வரும்? நீங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றது மகிழ்ச்சி, இந்த துஆவின் பரக்கத்துல அது வரும். ஏன்னா அந்த உள்ளம் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லையே. யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக என்று ரசூலுல்லாஹ் சொல்லப்ப ஆயிஷாமா கேட்டதற்கு இந்த ரெண்டு வேலுக்கு மத்தியில உள்ள இருக்கு, அவ அதை நாடிய விதத்துல புரட்டி விடுவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப நம்ம அதை பயப்படவும் செய்யும். அப்ப நீங்க ஒவ்வொரு வக்துக்கு தொழும் போது எனக்காக துவா செய்யுங்க, இந்த நிர்வாகிகளுக்காகவும் துவா செய்யுங்க, உங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. குறிப்பா ஓதக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு உஸ்தாதாக துவா செய்யுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லித்தர உங்கள் ஒவ்வொரு மடமை நீக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு இப்ப இப்படி சொல்லக்கூடாதுப்பா, இன்னும் இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும், மாத்தி படிக்கிறப்பா ஒழுங்கா படி என்று சொல்லி தராங்க. அந்த சொல்லுதல் என்பது நம்மளுடைய மடமையை நீக்குது. ஆமா, நம்ம இன்னும் ஒரு இஸ்முக்கு ரஃபா வச்சுட்டோமே, நசபுல வரும், உஸ்தாத் திருத்தி கொடுத்துட்டாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க உணர்றீங்க பார்த்தீங்களா? மடமை நீக்குதல் என்பது அதனுடைய அர்த்தம். என்னுடைய ஈமானை நான் சரி செய்து கொள்ளணும், இந்த மாணவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில நம்ம சொல்லுவதற்காக வேண்டிதான் நம்ம வந்தோம். நீங்களும் ஆர்வமாக கேட்டீங்க. அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. இதை பிற மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. பெருமை இல்லாமல், சுயநலம் இல்லாமல் நல்ல முறை அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. அல்லாஹ்வுக்காக அதை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இந்த சனா துவாவில் நம்ம ஓதுவோம் இல்லையா, இப்ப ஓதிடலாமா? அதே மாதிரி வஜ்ரஹத் ஓதக்கூடிய அந்த புல் வருதுல, இன்ன சலா சாஃபியாக்கள் ஓதுவீங்க, இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹயாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகையும் என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளும், ஓ மஹயா என்னுடைய வாழ்வும், வ மமாத்தி என்னுடைய மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னா பாத்தீங்களா குர்ஆனில். இதுல நம்ம ஷாஃபியாக்கள் வஜ்ரஹத்துல ஓதுவோம், எல்லாம் ஓதிட்டா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்குவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.